பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யோர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. இப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி வருஷம் 4 ஓட்டுறது குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபா தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடி இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடி தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. எல்லாருக்கும் வணக்கம். கருடனுடைய வெற்றிக்கு முதல்ல தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டுறாங்க, தியேட்டருக்கு வரமாட்டாங்க. ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம். ஓடிடி, சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். தியேட்டர்கள் ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஸ்டைல் இருந்தது. அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் ரெண்டாவது படம் அதை மாற்றினது தமிழ்நாட்டில். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாடு தியேட்ரிக்கல்லிருந்து எடுத்துக்க முடியும், மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்களில் கருடன், இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம். அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன். இப்போது ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாததை அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான், நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு 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 ப்ரொடியூசராக நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்கு இல்லையா, படைப்பு சுதந்திரம் ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை. இப்போது நமக்கு இருக்கிற சூழல் நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல். அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ஃபில்ம் எக்ஸிபிஷனை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் கருடனும் ஒரு படம். அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது என்னென்னா, செந்திலுடைய கமிட்மெண்ட், டெடிகேஷன், அந்த ஒர்க்கு, அந்த படத்தை கொண்டு எப்படி சேர்க்கணும், இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஓகே இதை நம்ம பண்ணலாம், இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். சார் ஏன் சார் கம்மியாக இருக்குது, நிறைய வச்சுக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்கிறது நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக. ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், அப்புறம் கேமராமேன், ஆரம்பத்துலேருந்தே செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணும்போது. அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கார், எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ளே, அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தான். அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை இப்போ நான் அன்றைக்கி முதல்ல சொன்னது தான், அந்த இதில் சொன்னது அவரெல்லாம் சசியெல்லாம் வந்தது அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவர் இத்தனை வருடமாக அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கேட்டேன் சார், செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன், அவர் ஏன்ப்பா வர போகிறார், அவர் வரமாட்டாரப்பா, இந்த படத்தில் ஏன்ப்பா அவர் பண்ணணும், ரோல் நல்லா இருக்குது, பட் அவர் ஏன் இதை பண்ணணும். அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். செந்தில் சொன்னாரா சூரி சொன்னாரா தெரியல, 2 பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தார், அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது. அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம், அது எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்டரில் ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது.
அதோடு தான் பண்ணார். நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லைண்ணே பண்ணிடலண்ணே. அவருக்கு என்னென்னா சரி பிரேக் எடுக்கலன்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன், அவருக்கு பயம், அடுத்த ஷெட்யூல் போகிறதுக்கு இன்னும் பயம். அண்ணா அப்படியே பண்ணிடுறேன். அதில் தெரியும், கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும். அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்க்கு போகிறாரு. போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இது கேட்குறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதில் என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு அப்படி இருந்தது, செந்திலுக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூரி இங்கேருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஷாட்டு. சரிண்ணே அது மேலே அண்ணே அதுக்கு மேலே உனக்கு ஒரு 15 அடி அங்கேருந்து குதிக்கிட்டுமானே இன்னும் நல்லாயிருக்குண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு. அண்டு ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆர்வி உதயகுமார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார், உங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் வரல சார், அவ்வளோதான் சார், வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுருவோம் சார். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற 5 ஸ்டார் செந்தில் சார், அவங்க வந்து இப்போ 2-3 படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. அண்டு இந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை. அண்டு எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க. சூரி வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில். அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த கதை மேல் இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் மேல் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது கூட ஒன்றா நின்னது. அண்ட் அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல, ஏன்னா இன்றைக்கி மீடியான்றது நிறையவே மாறிடுச்சு. விகடன் மார்க்கில் ஆரம்பித்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் இதுதான் அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வருது. யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க, படம் சூப்பருங்கன்றாங்க, இல்லைனா ஐயோ நல்லாவே இல்லை. தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர். அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியாக பொசிஷன் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால் சரியாக பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று, நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோக்கு அளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க, இன்டர்நேஷ்னலாகவுமே ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்டு இந்த படத்தில் பெரிய அளவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த மேடையில் உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தன் தான். ஏன் உட்காந்துருக்கேன்னு தெரியல. அண்டு எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி. அடுத்தபடியாக சசிகுமார் அவர்கள் சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நண்பர் அப்படின்ற ஒரு பெயரை வந்து எல்லாருமே சொல்றப்ப அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், ஒரு நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் a few words from you.
எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார். இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா, நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டுறாங்க. நம்ம ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ அது தாராளமாக ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா தான் வெற்றியை நம்ம ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால் ஓடிச்சு, இவர்னால், இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வெற்றிக்கு நிறையா காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் அந்த வில்லனை அடித்த அவர்னால, என்னால், சூரியனால் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க, டைரக்டரோடதுனால. ஸோ எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது. அது ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான். என்னை கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரில, நடிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபஸ்ட்லேருந்து இந்த படம் வெற்றியையும் கதை கேட்டதுலேருந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை எங்கள் எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சுருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் தான். எல்லோரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கலை. பட் என்னென்னா ஒரு இது இருக்குங்களா, இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்னு இருப்போம். ஆனால் வந்தாலும் இதுதான் கான்ஃபிடண்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சுருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டார். ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். விற்காம தான் அந்த ரிஸ்க்கையும் எடுத்தார். ஓடிடி விற்கலை, எதுவுமே இதாகலை. ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே, இது என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு விட்டார். படம் அழகாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் தேட்டரில் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம இனி தேட்டர்களை நம்பணும். தேட்டர்களில் நிறையா படங்கள் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது குடும்பமாக இது 3வது வாரம் போகுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான், சிதம்பரம் சார் நண்பர். நான் சிதம்பரம் எடுத்துக்கணும்னு நான் பயந்தேன், ஐயோ அவர் தப்பாக மாட்டிடக்கூடாதுன்னு. நண்பர்னால எனக்கு கொடிவீரனப்போ ரொம்ப உதவுனார். ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார். ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக என்னை படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு. கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சூரிக்காக இந்த படத்தில் நான் பண்ணேன். ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாகிடுச்சு பாருங்கள். அதான் நான் ஒரு நல்லதாக நினச்சேன், எனக்கு பெரிய நல்லதாகிடுச்சு. அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டான். அதெல்லாம் அலிஸ்டாப்பில் கதையின் நாயனாக தான் இருப்பார். கதைநாயனாக இருக்கிற வரைக்கும் அவர் என்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கதாநாயகனாக மறம்போது தான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கோ. அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயித்த மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு, எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போகல. இது நீ தான் அனுபவிக்கணும். எல்லா தேட்டரும் போனார், அனுபவிச்சாப்புல. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன், நான்லாம் பார்த்துட்டோம், இது நீ பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்போ தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும்போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும், நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் நம்மளை பல வருஷமாக நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதான் அவருக்கு கிடச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லோரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் துரை செந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர். நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியாக டென்ஷன் இல்லாமல்
ரொம்ப சார் இது வேணான்றத கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் நல்லா இருக்காது அப்படின்றார். சார் நீங்கள் வர முடியாது பரவாயில்ல சார் அப்படின்றார். இல்லை இவ்வளோ நல்லவராக இருக்காரு, நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆச்சு. அப்போ இதுதான் ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே அது வந்து அவரோட கையில் தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார். சொல்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சார் இதை மாற்றிக்கலாமான்னு சில இடங்களில் நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்போது அவர் ஏற்றுக்கிட்டார். அது வந்து அவருடைய இது அவர் தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தராக இருக்கார். ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார், அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா, நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு பத்திரிகை ஷோலே சொல்லிட்டாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடித்தாங்க, படம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குது, இந்த படம் சக்ஸஸ்ன்றது பத்திரிகை ஷோவில் தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படி தான் பத்திரிகையில் தான் ஷோவில் தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், நீங்கள் சொன்ன இது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இது கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு, பத்திரிகையாளர், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டரிலே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நன்றி.